சரவணன். இப்போ ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, நீங்களே இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நடுவில் வந்து ஃபோனு, மெசேஜஸ், வாட்ஸ்அப்னு எங்கேயுமே டிவியேட் ஆகிடாதீங்க. கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஒரு ஃப்ரீயான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். வீடியோ ஃப்ரீயாக பார்க்குறீங்க, இது உங்களுக்கு சூட் ஆகும்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஜஸ்ட் என்ன ஏதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக நான் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இதில் எத்தனையோ லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க பார்ட் டைம் அதில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய இன்கம் ப்ரூஃப், பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட நான் லைவாக காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த கார்ட்டூன் இமேஜை பாருங்களேன். இங்கே வந்து ஒருத்தர் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. மேலே வந்து ஒரு 3 கயிறு இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹோப், ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் லைஃப் அப்படின்னு இருக்குது. கீழே பாருங்கள், அவர் அதே இடத்துல தான் இருக்கார். அந்த 3 கயிறு வந்து விட்டு போயிருச்சு. இந்த பக்கம் ஹோப், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போயிருச்சு. இப்போ இந்த இமேஜில் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த நபர் வந்து இந்த கயிறை பிடிச்சி இந்த பக்கம் போயிருந்தாருன்னா அவரோட லைஃப் மாறி இருக்கும், பெட்டராக மாறி இருக்கும். பட் அவர் வந்து இங்கேயே இருந்துக்கிட்டு இது நடக்குமா, ஆகுமா, முடியுமா, இதை நம்பலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது. இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் என்ன சொல்கிறாங்க, அதை தவறவிட்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதே இடத்திலேயே இருக்கிறார்கள். இந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருந்துடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதை தவற விட்டுறாதீங்க. எனக்கும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த இடத்துல இருந்தேன்னா இந்த கயிறை பிடிச்சி நான் இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன், என்னோடய லைஃப் இப்போ பெரிய லெவலில் மாறி இருக்குது அப்படின்னு நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணேன். 7500 பர் மந்த் இன்கமில் ஜாயின் பண்ணி அந்த இன்கம் படிப்படியாக உயர்ந்து 40,000 பர் மந்த் இன்கம்மை தொடரத்துக்கே வந்து 8லேருந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய லைஃப் மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா மாறல. எங்கள் அப்பா வந்து லேபர் வேலை படிக்காததுனால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். பட் நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் என்னோடய லைஃப் பெரிய லெவலில் மாறிடும் அப்படின்னு நான் நம்பினேன். பட் ஆனால் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருந்தது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அப்பா வந்து படிக்காமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ நான் படித்து முடிச்சுட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். வேறு எந்த சேஞ்சுமே இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதாவது நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம். கடவுள் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு டொயின்னு ஏதாவது மெசேஜ் அனுப்புவாரா? இல்லை வந்து நம்ம கூரையை பிச்சுக்கிட்டு 10 கோடி ரூபா வந்து விழுகும்னு நினைக்கிறோம். அதுக்காக நம்ம கடவுளை போய் கும்பிட்றோம். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தான் வாய்ப்பை கொடுப்பார். அந்த மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை நான் சரியாக எடுத்து பண்ணேன். என்னோடய இன்கம் இதில் சாதாரணமாக ஆரம்பிச்சது, ரொம்ப சின்ன இன்கமாக ஆரம்பிச்சது. இப்போ நான் பல லட்சங்களில் இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட வந்து மாதமான 8லேருந்து 10 லட்ச ரூபா நான் அதில் வந்து இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். என்னை பற்றி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலே வந்திருக்கு. மக்கள் குரல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே என்னை பற்றி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலே வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் இப்போ உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. நிறைய பேரால் இதில் ஜாயின் பண்ணி பண்ண முடியும். அப்போ எனக்கு கிடைச்ச வாய்ப்பை உங்களுக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். நானும் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி மாதமானா வந்து லோன் கட்டிக்கிட்டு, இஎம்ஐ கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ மாதமானா நான் ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு என்னோடய லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் மாறி இருக்குது. ஜஸ்ட் இது என்ன ஏதுன்னு பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு முடிவெடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் வந்து ஒரு 3 சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருப்போம். அந்த கொஸ்டினுக்கு யார் சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் கவனிங்க. ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள், இல்லையா ஸ்கிப் பண்ணிடுங்க. எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. இப்போ இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்வீங்க. இப்போ லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இருந்து வேலையிலேருந்து ஆளை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. எம்என்சி கம்பெனிலேருந்து ஏகப்பட்ட பேரை வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வேலையில் புதுசாக எடுக்கிறத விட வேலையை விட்டு அனுப்புகிறவங்களோட கவுண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த ஒரு செகண்ட் இன்கமாக கூட இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குடும்பம் வந்து ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ தேவைப்படுது தெரியுமா? அதாவது 1920ல் ₹5 இருந்தால் போதும் ஒரு குடும்பம் ஹாப்பியாக வாழ்ந்துடலாம். அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு 1940ல் ₹10 இருந்தால் தான் ஒரு குடும்பம் ஹாப்பியாக வாழ முடியும், வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1960ல் அது ₹100 மாறுது. 1980ல் அது வந்து 1000 மாறுது. அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அது 10,000 மாறுது. இப்போ 2000க்கு அப்புறம் மாதம் யாரெல்லாம் வந்து ₹1,00,000 மேலே சம்பாதிக்கிறாங்களோ, குடும்ப வருமானம் ₹1,00,000 மேலே இருக்கோ, அவங்க தான் ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஒரு வீடு இஎம்ஐயில் போட்டோ, இல்லை வந்து சொந்த வீடு, ஒரு சின்ன காரோட ஒரு ஹாப்பியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 2040ல் இப்போ 1,00,000 இருக்கிறது 10,00,000 மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது.
அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு பாருங்க. இப்போவே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போறோம்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? இல்லை வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கடவுள் கொடுத்த வாய்ப்பு, கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவெல்லாம் நம்மளால வந்து நிறைவேற முடியுமா? நிறைவேத்திக்க முடியுமா? இப்போ வரக்கூடிய வருமானத்தை வச்சு? அப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு செகண்ட் இன்கம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா, நான் ஜாப்ல இருக்கிற வரைக்கும் ஜாப் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆக்டிவ் இன்கம். நமக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இன்கம். ஒரு 2 நாள், 3 நாள் லீவ் போட்டோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் பே. 1 மாசம் லீவ் போட்டோம்னா அவ்வளோதான். அடுத்த மாசம் நமக்கு வந்து ஃபேமிலிய ரன் பண்றதுக்கே நமக்கு வந்து வழி இல்லாம போயிரும். அப்ப ஒரு வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிரந்தரமா நமக்கு தேவை. ஒரு செகண்ட் இன்கம் ஏதாவது ஒரு அடிஷனல் இன்கம் வந்துகிட்டே இருந்ததுன்னா, அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தி தானே. நம்ம எல்லாருமே வந்து இப்ப பிசினஸ் பண்ண முடியுமா? பிசினஸ் பண்றதுல எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு பிசினஸ பத்தி தெரியணும். முன் அனுபவம் வேணும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். லட்ச லட்சமா காசு போடணும். அது இல்லாம அங்க இருக்க நெறைய பாலிடிக்ஸ் இருக்கு. காம்படிஷன் இருக்கு. ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கனால தான் நம்மலாம் ஜாப்‌க்கு போறோம். ஆனா ஜாப்ல போய்க்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் ஜாப்லயே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை மாறாது. இருக்கிற இடத்துலயே தான் இருப்போம். இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு வந்து மாசம் ஓடிட்டே இருக்குமே தவிர, அப்படியே காலங்கள் ஓடுனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருக்கும். அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, பிசினஸ். ஓகேங்களா? இப்ப தானே நீங்க சொன்னீங்க, பிசினஸ் அப்படின்னா சேலஞ்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்லக்கூடிய பிசினஸ் அப்படிங்கிறது பாருங்க, இதுல இது வந்து பார்ட் டைமாவே பண்ணலாம். நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய விடாம, இதுல வந்து ஜாயின் பண்ணி பார்ட் டைமா பண்ணலாம். அப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும். அது ஒரு ரிஸ்க் ஆயிரும். அப்ப அந்த மாரி எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. பார்ட் டைமா பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. அதே மாரி நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல, பார்ட் டைமா தான் பண்றோம் அப்படிங்கும்போது, எந்த ஒரு லாஸும் கிடையாது. நம்ம ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நாள் பண்றோம். அப்புறம் செட் ஆகல அப்படின்னா கூட, அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணிட்டு இருக்கிறோம். எதையும் நம்ம விடல. உள்ள வரோம், பார்க்குறோம். செட் ஆகல அப்படின்னாலும் வெளிய போயிடலாம். எந்த ஒரு லாஸும் கிடையாது. எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிவ் இன்கம். நம்ம ஒரு டைம் வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா, இப்ப வேலையில அப்படின்னா 1 மாசம் வேலை செஞ்சோம்னா, அந்த மாசத்துக்கு பே குடுத்துருவாங்க. திரும்ப அடுத்த மாசம் வேலைக்கு போனா தான் அடுத்த மாசம் இன்கம். கரெக்ட்டுங்களா? பட் ஆனா இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிவ் இன்கம். நம்ம ஒரு டைம் வேலை செஞ்சதுக்கு மாசம் மாசம் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி வந்து ஒரு டைம் வேலை செய்றோம் அப்படின்னா, அந்த அந்த மாசத்துக்கும் நமக்கு இன்கம் வரும். அந்த வேலைக்கு அடுத்த மாசமும் இன்கம் வரும். அடுத்த மாசம் இன்கம் வரும். அடுத்த மாசம் நம்ம வேலை செய்யும்போது அந்த இன்கம் இன்னும் கூடுதலா போகும். அதனால தான் இப்ப மாசமானா கிட்டத்தட்ட வந்து 8லருந்து 10 லட்ச ரூவா ஆவரேஜா நான் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான, ஃப்ளெக்சிபிளான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கும்போது, ஏன் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ட்ரை குடுக்கக்கூடாது? நான் இன்னும் சிம்பிளா இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிய இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூளு, காஃபி தூளு, ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் வெளக்குறது, அப்புறமேட்டு லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இன்னும் எத்தனையோ ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியில இருந்து நம்ம மாசம் மாசம் சம்பாரிக்கிறோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஃபேமிலி ரன் பண்றதுக்கு நம்ம டே டூ டே லைஃப்க்கு வந்து தேவைப்படுது. காலையில எந்திரிச்ச உடனே பேஸ்ட், பிரஷ் தேவைப்படுது. டீ குடிக்கிறதுக்கு டீ தூளு, காஃபி தூளு, சமையல் பண்றதுக்கு இதெல்லாம் இதுதான் வாழ்க்கையே. கரெக்ட்டுங்களா? அப்ப இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில அன்றாட பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா பார்ப்போமா? இதெல்லாம் வந்து நம்ம சம்பாரிக்கிறதுலருந்து நம்ம வாங்குறோம். இதுதான் நம்மளோட செலவே. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு நிரந்தர செலவு. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க ஏதோ ஒரு கடையில பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அண்ணாச்சி கடையில வாங்குறீங்க இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸ கடைய மாத்தி வேற ஒரு கடையில நீங்க வாங்கும்போது ஒரு வருமான வாய்ப்புங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். கடைய மாத்தி வேற ஒரு கடையில வாங்கும்போது ஒரு வருமான வாய்ப்பு. இத தான் நானும் பண்ணேன். இத தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இத பண்ண முடியாதா? யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க கூட எங்கேயாவது இருந்து வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இதுல நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி இத நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது இதிலிருந்து சூப்பரா இன்கம் எடுக்கலாம். இதிலிருந்து நமக்கு எப்படி வருமானம் வரும்? இதன் மூலியமா எப்படி நம்மளால சம்பாரிக்க முடியும்னு இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம். இதிலிருந்து எப்படி வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. இப்ப மேனுஃபேக்சர்ட் இருந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு சோப் எடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சர்ட் இருந்து கஸ்டமரான நமக்கு எப்படி வருது? மேனுஃபேக்சர்ட் இருந்து சென்ட்ரல் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ரீட்டெய்லர் இந்த மாரி இத்தன கை மாறி தான் நம்ம கன்சியூமரான நமக்கு வருது. அது இல்லாம நடுவுல அந்த மேனுஃபேக்சர் வந்து டைரக்ட்டா விளம்பரம் பண்ணுவாங்க. டிவில, பேப்பர்ல பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்க்கு பணம் குடுத்து டைரக்ட்டா கன்சியூமரான நம்பள்ட்ட அந்த விளம்பரத்த காமிக்கும்போது, அந்த பொருள நம்ம பக்கத்துல இருக்கிற கடையில போய் தேடி எடுத்து வாங்குவோம். ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கெல்லாம் செலவாகுதா? இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய காசு அப்படிங்கிறத செலவு பண்றாங்க. பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள் வந்து விராட் கோலி எடுத்துக்கோங்க. இவரு வந்து சம்பாரிக்கிறது இப்ப 191 கோடியில வெறும் 15 கோடி தான் கிரிக்கெட்ல சம்பாரிக்கிறாரு. மீதி இருக்க பணம் எல்லாமே வந்து விளம்பரத்தின் மூலியமா தான் சம்பாரிக்கிறாரு. இவரு எத்தன விளம்பரத்துல வராரு பார்க்குறோம்ல. டிவிய தொறந்தா எத்தன விளம்பரத்துல வராரு. இவரு மாரி இன்னும் எத்தன செலிபிரிட்டீஸ் வராரு. இப்ப விராட் கோலி மட்டும் பாருங்க, இத்தன பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. அப்ப எவ்வளோ கோடி வந்து இவங்களுக்கு போகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் யாரோட காசு? நம்மளோட காசு தான். நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நம்மளோட காசுல இருந்து தானே இவங்களுக்கு காசு போகுது. கரெக்ட்டா இல்லையாங்க? எக்ஸாம்பிள் வந்து நீங்க ரூ. 10 குடுத்து, உதாரணத்துக்கு ரூ. 10 குடுத்து ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா,
அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 3லேருந்து 4 ரூபா தான். மீதி இருக்கக்கூடிய காசு எல்லாமே இந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போகுது. எக்ஸாம்பிள், நீங்கள் 10 ரூபாய்க்கு வந்து 6 ரூபா இவங்களுக்கு தான் போகுது. 100 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 60 ரூபா இவங்களுக்கு தான் போகுது. அப்போ 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள நீங்கள் ப்ராடக்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபா அவங்களுக்கு தான் போகுது. 10,000 ரூபா அப்படின்னா 6000 ரூபா அவங்களுக்கு தான் போகுது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ காசு இங்கே நடுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே போகுது. அப்போ இதுக்கு ஒரு மாற்றா ஒரு கான்செப்ட் தான் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னப்பா ஆள் சேர்த்துறதா, இதெல்லாம் வந்து லீகலா, இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணது. வெளியே ஒரு சிலர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து மணி சர்க்குலேஷன், ஆளை சேர்த்துறது, செயின், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், நீ 1000 ரூபா கட்டு, ₹1,00,000 கட்டு, உனக்கு 10% அதெல்லாம் வந்து ஸ்கேமு, அதெல்லாம் வந்து போலி. இல்லைன்னா வந்து என்னோட பேர், என்னோட இன்கம் ப்ரூஃப்லாம் பேப்பரில் வருமா? யோசிச்சு பாருங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான ஆதாரம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த டைரக்ட் செல்லிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோ எம்எல்எம்மோ கிடையாது. இது பியூரா டைரக்ட் செல்லிங். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்குறோம். இந்த மாதிரி நடுவில் போகிற காசு வந்து நமக்கே பிரித்து கொடுக்குறாங்க. இது அமெரிக்காவில் மிகப்பெரிய லெவலில் இது வந்து பேர் வாங்கி பெரிய லெவலில் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரிலாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்தியாவுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ இதெல்லாம் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், கேரளா கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவரே வந்து இந்த டைரக்ட் செல்லிங்கில் மக்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கவர்மெண்ட் மீட்டிங்கே நடந்திருக்கு. இதுக்காக வந்து கவர்மெண்ட்டே ஒரு வெப் போர்ட்டலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம கம்பெனியோட சிஇஓ அஜய் சூரி, இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க, அவரை பார்த்துக்கோங்க. இன்னும் வேறு ஒரு சில ஃபோட்டோஸும் காமிக்கிறேன். அவருமே இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. நம்மளோட கம்பெனியே வந்து டைரெக்டாக கேரளா சீஃப் மினிஸ்டரே வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் வந்து 10,000க்கும் மேற்பட்ட விமென்ஸ் வந்து கலந்துக்கிட்டு விமென்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கு விமென்ஸ் டே அன்னைக்கு. அதில் வந்து பாருங்கள், நம்ம கம்பெனியோட சிஇஓவும் கம்பெனியோட எம்டி கௌதம் பாலி அவங்க 2 பேருமே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மீட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விமென்ஸ்க்காக மட்டுமே, விமென்ஸ் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு விமென்ஸ் டே அன்னைக்கு வந்து டெல்லியில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 12,000க்கும் மேற்பட்டவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்ட விமென்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த டைரக்ட் செல்லிங்கை பண்ணுங்கள், இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க. அப்புறமேட்டு ஃபார்மர் எஜுகேஷனல் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் வந்து அவங்களும் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. பாருங்கள், எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ், நியூஸஸ் எல்லாமே வந்துருக்கு. இந்த ஃபோட்டோஸை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், டெல்லி சீஃப் மினிஸ்டரோட நம்ம கம்பெனியோட எம்டி கௌதம் பாலி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த டைரக்ட் செல்லிங் வந்து ஏன் பண்ணணும், இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம லைஃப்க்கு முக்கியம், இது பண்ணால் தான் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிறதையும், இதில் ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும், இதை வந்து கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் தான் மெயின் சாப்டரே. நம்ம கம்பெனியோட நேம் வந்து வெஸ்டேஜ். இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலேயே வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா வெளியே எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருந்தாலுமே அதிலேயே வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட், நம்பி பண்ணலாம், ஒரு நம்பிக்கையான ஒரு நாணயமான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு கேரண்டியை கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்டி இவர் தான் மிஸ்டர் கௌதம் பாலி. நான் வந்து ரொம்ப வேகமாக வந்து சொல்லிடுறேன். நிறைய சர்டிஃபிகேட்ஸ், அவார்ட்ஸ், எல்லா விதமான ரெகக்னைசேஷன், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணுமோ எல்லாமே வாங்கியிருக்காங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, எல்லாமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். அதே மாதிரி ஒரு சிலர் யோசிப்பீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குமா, நம்மளாலாம் வாங்க முடியுமான்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறோம், தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு தோசை வந்து ₹20. அதே வந்து ஒரு 10க்கு 10 ரூமில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தோசை வந்து ₹40. அதே வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த தோசை வந்து ₹120. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா அதே தோசை ₹600. ஓகேங்களா, ஏன்னா வந்து அந்த குவாலிட்டி மாறும். அது மாதிரி வந்து இப்போ வெஸ்டேஜில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு 10க்கு 10 ரூமில் அந்த தோசை சாப்பிட்ற மாதிரி எல்லாராலையுமே வாங்க முடியும். அதை விட சீப்பாக வெளியே ₹10 ₹20 ப்ராடக்ட்டோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இதை விட இன்னும் வெளியே எவ்வளவோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இது வந்து எல்லா மக்களாலையும் வாங்க முடியும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதில் வந்து வெஸ்டேஜில் வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இன்கம் ப்ரூஃப் எல்லாமே காமிச்சு எத்தனை பேர் வந்து இதில் லேடிஸ் மட்டுமே அவார்டு வாங்கியிருக்காங்க, அதுக்காகவே ஒரு ரெகக்னேஷன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். அதனால் வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையும் இந்த மீட்டிங்கை வந்து தொடர்ந்து கவனிங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இது இந்தியன் கம்பெனி. டாப் 100 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் இந்தியன் கம்பெனி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. உலகத்தில் டாப் 100 ரேங்க் பண்ணும்போது இந்தியாவில் எத்தனையோ கம்பெனி இருக்குது. ஆனால் அந்த உலக ரேங்க்கில் டாப் 100க்குள்ளே இந்தியன் கம்பெனி ஒன்றே ஒன்று தான் இடம் பிடிச்சிருக்கு. அது வந்து நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா
அதுலேயே நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது நமக்கு பெரிய லெவலில் இன்கம் வரும். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போதே நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு டைமும் வாங்கும்போது ப்ராடக்ட்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட்லேருந்து 10லேருந்து 20% நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அடுத்து ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் மந்த்லி வாங்கும்போது நமக்கு 10%க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பாங்க. வெளியே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பல வருஷமாக வாங்கிட்டு இருப்போம். அங்கே ₹1 சாக்லேட் கூட ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஆனால் இங்கே மந்த்லி நமக்கு 10% ₹1000 வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ₹100 மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ₹2000 வாங்குறோம்னா ₹200 மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம 4 மாதம் வாங்குறோம் அப்படின்னா மாதமும் ஃப்ரீயாக கிடைக்குது. அது இல்லாமல் 4 மாதத்துக்கு ஒரு டைம் ₹2500 கூப்பன் தராங்க. அப்போ நம்ம இங்கே டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்ட வாங்கும்போது இத்தனை பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் நமக்கு 9 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. அதில் வந்து 7 டைப்ஸ் வந்து ராயல்ட்டி இன்கம் வரும். அந்த இன்கம் வந்து நமக்கு வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ராயல்ட்டி இன்கம். அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து உள்ள பூம் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வெஸ்டேஜில் ஏன் வந்து இத்தனை பேர் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வெஸ்டேஜில் வந்து அக்குமுலேட்டிவ் பிவி டைனமிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் வெளியே வேறு ஒரு சில கம்பெனிஸ்லாம் நம்ம ஒவ்வொரு மாதமும் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பொறுத்து தான் நமக்கு லெவல் வரும், இன்கம் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஸ்லைடில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான் இங்கே இத்தனை பேர் வந்து பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஃபோட்டோஸ் மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில் டீ தூள், காஃபி தூள், ப்ரோட்டீன் பவுடர், ரைஸ் பிரான் ஆயில், குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் இது மாதிரி எல்லாமே இருக்குது. அடுத்து ஐ வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, டிஷ்வாஷர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓரல் கேர் கேட்டகரியில் 3 விதமான பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, மவுத் வாஷ் இருக்குது. ஹெல்த் கேர் கேட்டகரியில் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது கை கால் வலி, மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, ஒபிசிட்டி இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ். பர்சனல் கேர் கேட்டகரியில் சோப்பு, ஷாம்பு, பர்ஃப்யூம், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விமென்ஸ் ஹைஜீனிக் கேட்டகரியில் வந்து நாப்கின், இன்டி வாஷ் இருக்குது. அக்ரி கேட்டகரியிலையுமே இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான உரமும், அதாவது இயற்கை விவசாய உரம் எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜில் நம்ம வீட்டுக்கு தேவையான வாங்கின ரியல் ஃபோட்டோ ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து 2-3 ஸ்டோர் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2-3 நாளில் வீட்டுக்கே வந்து டெலிவரி வந்துடும். அடுத்து இன்கம் பிளான். இதில் எப்படி இன்கம் தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 9 விதமான இன்கம் வாய்ப்பு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எம்ஆர்பி ரேட்லேருந்து 10லேருந்து 20%, 20%க்கு மேலே தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தருவாங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவிங் தான். செகண்ட் இன்கம்லேருந்து 9th இன்கம் வரைக்கும் இதெல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக நமக்கு கிரெடிட் ஆயிரும். இது ஒவ்வொரு இன்கமும் வந்து ஒவ்வொரு லெவல் போக போக நமக்கு ஓப்பன் ஆகும். இது எல்லாராலையுமே வாங்க முடியும். அந்த மாதிரி தான் வெஸ்டேஜ் கம்பெனி வந்து பிளான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே இத்தனை பேர் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்கம்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் வெஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி ரேட் வந்து ₹100 இருக்குது அப்படின்னா டிபி ப்ரைஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து நமக்கு ₹80 தான் தருவாங்க. நமக்கு அந்த எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. வெஸ்டேஜில் நம்ம ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட் பேரில் நம்ம வாங்கும்போது நமக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு நமக்கு பாயிண்ட்ஸும் நம்ம அக்கௌண்ட்டில் பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டேபிள் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருக்குது பாருங்கள். 1லேருந்து 599 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்ம 5% இருப்போம். 600 பாயிண்ட்ஸ் நமக்கு எப்போ கிராஸ் ஆகுதோ நம்ம 8% வந்துடுவோம். 600லேருந்து 2399க்குள்ளே இருக்கோன்னா 8%. 2400 கிராஸ் பண்ணும்போது நம்ம 12% வந்துடுவோம். 5500 கிராஸ் பண்ணும்போது நம்ம 16% வந்துடுவோம். ஒன்ஸ் 16% வந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்த இன்கம் ஒன்று ஒன்றா நமக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த 5500 பாயிண்ட்ஸுமே நம்மளே வாங்கணுமா, அதுவும் ஒரே மாதத்தில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் அடுத்த டேபிளில் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் பேசக்கூடியது எல்லாமே ரொம்ப கவனமாக கவனிங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மந்த் வந்து உங்களுக்கு மொத்தமாக 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்களே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 30-40 பிவி வாங்கியிருக்கலாம், இல்லை 100 பாயிண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு கீழே உங்களுக்கு அப்புறம் சேர்ந்தவங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் ஆட் ஆகும், அவங்களுக்கு மேலே இருக்க உங்களுக்கும் ஆட் ஆகும். அந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு கீழே நடந்த எல்லா பிஸ்னஸும் சேர்த்து இப்போ உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் மேலே பாருங்கள் டேபிளில் 1லேருந்து 599க்குள்ளே இருக்குது 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ 5%ல் இருப்பீங்க. அடுத்த மந்த்து அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்த மந்த்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வருது. ஏன்னா போன மாதம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருப்பீங்க, அது தீர்ந்துருக்கும். இப்போ இந்த மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் புதுசாகவும் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க வாங்குவாங்க. அப்போ இப்போ 2வது மாதம் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. போன மாதம் எவ்வளோங்க? 200 பாயிண்ட்ஸ். மொத்தமாக பாருங்கள் அக்குமுலேட்டிவ் பிவி 700 பாயிண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பாயிண்ட்? இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கோம்? மேலே பாருங்கள் டேபிளில் 600 பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து 700. அப்போ 600க்கு மேலே வந்துருச்சு. அப்போ 8% வந்துடும்.
அடுத்து 3வது மாதம் பாருங்கள், போன மாதம் நம்ம 500 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதம் எப்படிங்க 2000 பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் 2 மாதம் ஆயிடுச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு கீழே நம்ம டீமில் நிறைய பேர் சேருவாங்க. நம்ம நல்லா வேலை செய்வோம். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. அவங்கவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் வாங்குறோம். நம்ம எங்கேயுமே சேல்ஸ் பண்ணல. எங்கேயுமே நம்ம பல்காக வாங்கல. ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்கிட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே வந்து பிஸ்னஸ் அதிகமாகும், பாயிண்ட்ஸ் நமக்கு வரும். இப்போ 3வது மாதம் எக்ஸாம்பிள் வந்து 2000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ மொத்தமாக போன மாதம் வரைக்கும் ஒரு 700 பாயிண்ட்ஸ், இந்த மாதம் 2000, மொத்தமாக 2700. இப்போ மேலே பாருங்கள், டேபிள் பாருங்கள், 2700 அப்படிங்கிறது எங்கே இருக்குது? 2400 பாயிண்ட்ஸை தாண்டிட்டாவே நம்ம 12%. அப்போ நம்ம இப்போ 12% வந்துட்டோம். அடுத்து 4வது மாதம் பாருங்கள், 3000 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ மொத்தமாக 5700. அப்போ மேலே பாருங்கள், மேலே இருக்க டேபிளில் 5500 கிராஸ் பண்ணிட்டோம், 16%. இப்போ 16% வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்தடுத்த இன்கம் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அக்குமுலேட் டிபிவி. ஓகேங்களா? இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம எப்படி வாங்குறோமோ, இப்போ நம்ம எப்படி இதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் இதில் வாங்குறோமோ, அது மாதிரி இங்கே எண்ணற்றவங்க, ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல. நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போகிறோம். எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுறாங்க. உங்களாலையும் இதில் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். முழுசாக பார்த்துட்டு முடிவெடுங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நடுவில் ஃபோனு மெசேஜஸ்ன்னு எங்கேயுமே டீவியேட் ஆயிடாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வெஸ்டேஜில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது அடுத்தடுத்த இன்கம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வெஸ்டேஜில் ஜாயின் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இருப்போம். 16% அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் 16% அச்சீவ் பண்ணிட்டோம்னா நமக்கு டைரக்டர் போனஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து நமக்கு கீழே நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க இல்லையா? அவர் ஒருத்தர் 16% அச்சீவ் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு கீழே நடக்கிற பிஸ்னஸ் மூலிமா அவங்களும் 16% அச்சீவ் பண்ணுவாங்க. அது மாதிரி நமக்கு கீழே ஒருத்தர் அச்சீவ் பண்ணும்போது நம்ம சில்வர், அடுத்து கோல்டு, ஸ்டார், டைமண்ட் சொல்லிட்டு இது மாதிரி வந்து அடுத்தடுத்து போகும். இதை பற்றிலாம் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம். எத்தனையோ பேர் இதில் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க, இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி வந்து 9 டைப் ஆஃப் இன்கம்னு காமிச்சிருப்பேன். அதில் வந்து ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் இருக்குது. அந்த ட்ராவல் ஃபண்ட் இன்கம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, வருஷத்துக்கு கம்பெனி வந்து 2 ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. வருஷம் 2 ஃபாரின் டூர் அப்படிங்கிறது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ட்ரிப்பில் அந்த இன்கம் வாங்குறவங்க எல்லாருமே அதில் போயிட்டு வருவாங்க. அது மாதிரி வந்து நானுமே வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய டூர் போயிட்டு வந்திருக்கேன். நம்ம டீம்லேயுமே ஏகப்பட்ட பேர் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த இமேஜில் இருக்கிறது எல்லாமே நம்ம டீமில், எனக்கு கீழே என்னோட டீமில் இருக்கிறவங்க மட்டுமே இத்தனை பேர் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்கள், வியட்நாம் டூர் போனது, அப்புறம் ரீசெண்டாக வந்து துபாய் க்ரூஸ் டூர் போயிட்டு வந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் காமிச்சு உங்கள்கிட்ட போர் அடிக்க விரும்பல. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஒவ்வொரு லெவல் புதுசாக வரும்போதுமே அதுக்கான ரெகக்னைசேஷன், அவார்ட் ப்ரோக்ராம் அது எல்லாமே நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெஸ்டேஜில் வந்து கார் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் கேட்டகரி இருக்குது. அந்த இன்கம் கேட்டகரி மூலிமா ஏகப்பட்ட பேர் வந்து கார் வாங்கியிருக்காங்க. நம்ம டீம்லேயுமே ஏகப்பட்ட பேர் கார் வாங்கியிருக்காங்க. நானுமே வந்து டாடா ஹேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ₹26 லட்ச மதிப்புள்ள ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்குது. இன்கம் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எப்படி ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்கம் ப்ரூஃப்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட இன்கம் ப்ரூஃப், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃபும் காமிக்கிறேன். இப்போ இந்த இன்கம் ப்ரூஃப்லாம் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான், ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்கம் ப்ரூஃப் எல்லாமே காமிக்கிறேன். இது வந்து ஜாப் கிடையாது. மாதம் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் 10,000 20,000 ஜாயின் பண்ணிவிட்டு 12 மாதத்துக்கு ஒரு டைம் இன்க்ரிமெண்ட், அந்த கதையே கிடையாதுங்க. இது மந்த்லி இன்க்ரிமெண்ட்டுங்க. இது வந்து பிஸ்னஸ்ங்க. ஓகேங்களா? என்னோட இன்கம் வந்து ஃபஸ்ட்டு மந்த் வெறும் ₹64 தான் ஆரம்பிச்சது. வெறும் ₹64 ஆரம்பித்த இன்கம் இப்போ நான் வந்து மாதமான 8லேருந்து 10 லட்ச இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது இந்த கம்பெனி ஆரம்பித்து 15 வருஷம் ஆயிருந்தது. 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு முன்னாடி இந்த வெஸ்டேஜில் எத்தனையோ பேர் லட்சங்களில் பெரிய லெவலில் இன்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக இருந்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனையோ பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணி வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டாப் ஏர்னரில் நானும் ஒருத்தனாக வந்துட்டேன். இப்போ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டாப் 30 ஏர்னர்ஸில் நான் ஒரு ஏர்னராக இருக்கேன். 23வது இடத்துல நான் இருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், யார் இங்கே எப்போ ஜாயின் பண்ணுறாங்கங்கிறது முக்கியமே இல்லை. இங்கே சீனியாரிட்டி இல்லவே இல்லைங்க, சின்சியாரிட்டி மட்டும்தான். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்களும் டாப்பில் வர முடியும். அதனால் வந்து இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க, நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். என்னோட வெஸ்டேஜ் அப்ளிகேஷனில் என்னோட இன்கம்மை வந்து நான் உங்கள்கிட்ட லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். வெஸ்டேஜ் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இன்கம் டேபை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஏதாவது ஒரு மந்த் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மந்த்துக்கான இன்கம் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட இந்த பர்டிகுலர் மந்தோட இன்கம். டோட்டல் பே அப்படின்னு ஒன்று இருக்குது, நெட் பே அப்படின்னு இருக்குது. நெட் பே அப்படிங்கிறது இந்த டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ் பிடிச்சது போக, ட்ராவல் ஃபண்ட் பிடிச்சது போக மீதி இருக்கக்கூடிய பேங்க்கில் கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட்டு தான் நெட் பே அப்படிங்கிறது. பாருங்கள், இப்போ என்னோட பேங்க் அப்ளிகேஷன் நான் லைவாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நெட் பே அப்படிங்கிற அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக அங்கே கிரெடிட் ஆகிருக்கும்.
இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எத்தனையோ பேரோட இன்கம் ப்ரூஃப் இருக்குது. நான் ஒரு சிலரோடது மட்டும் நான் காமிக்கிறேன். நம்ம டீமில், அதாவது என்னோட டீமில் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில லீடர்ஸோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே அவங்களோட இன்கம் ப்ரூஃப். பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் எல்லாமே நெட்பே அப்படிங்கிற அமௌண்ட் எல்லாமே கிரெடிட் ஆகிருக்கு. இங்கே எந்த ஒரு பேக்லாக்கும் கிடையாது. யாரோட இன்கமும் இங்கே ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. கம்பெனி ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சுங்க. கம்பெனி ஆரம்பித்து 20 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி, மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் இது. இந்த சரியான கம்பெனி, சரியான டீம், நம்பிக்கையோட ஜாயின் பண்ணுங்கள். இது பாருங்கள், வெஸ்டேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கான ஒரு யூடியூப் சேனல் இது. இந்த சேனலில் நம்ம வெஸ்டேஜ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சக்ஸஸ் சரவணன் சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் இது. இது டைரக்ட் செல்லிங் ரிலேட்டடாக நிறைய ஒரு அவேர்னஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நான் மக்களுக்கு இதை பற்றி நிறைய அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள். நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டூ யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் வெஸ்டேஜ்? நீங்களும் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி இதில் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வெஸ்டேஜில் நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடி பேரில் நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம். இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ரினியூவல் ஃபீஸ் கிடையாது. கட்டுங்களா? இப்போ நீங்கள் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வெஸ்டேஜில் வாங்க முடியுமா? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து, நீங்கள் இதில் சம்பாதிக்கணும் அப்படின்னா டெய்லியுமே 1 மணி நேரம் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸில் என்ன பேசணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி வீடியோவை வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எப்படி சொல்லி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லி தருவோம். நீங்களாக போய் டைரெக்டாக வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்களும் வந்து சேருங்க, எனக்கு கீழே சேருங்கன்னு போய் யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. இது என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறோம். டெய்லியுமே 1 மணி நேரம் ட்ரைனிங் இருக்குங்க. வேறு டாப்பிக்கில் நிறைய விதமாக இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்கேஜாக நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் ட்ரைனிங் பார்க்குறதே வெஸ்டேஜில் 1 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கு. 8 to 9 டெய்லி 1 மணி நேரம் உங்களால் ட்ரைனிங் வர முடியுமா? பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் நீங்கள் வெஸ்டேஜில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது, இப்போ இந்த மீட்டிங் லிங்க் யார் கொடுத்து, இந்த வீடியோ லிங்க் யார் கொடுத்து உங்களை இதை வீடியோவை பார்க்க சொன்னாங்களோ அவங்கள்ட்ட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சரவணன் டீம் தானா, இந்த மீட்டிங் எடுத்தார் இல்லையா, அந்த மீட்டிங்கில் பேசினார் இல்லையா, அவரோட டீமான்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட வெஸ்டேஜில் யார் டீமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்னோட டீமில் ஜாயின் பண்ணால் தான் நான் எடுக்கக்கூடிய மீட்டிங், ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னோட டீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு வெஸ்டேஜில் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. அந்த குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் சரவணன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் ஆகிருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்கம் பேனர் போடுவாங்க. இன்னும் நிறைய பேரோட பேனர்ஸ் எல்லாமே வரும். அந்த பேனரில் சரவணன் டீம் டபுள் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் அப்படிங்கிற அந்த லோகோவோட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் நம்ம டீமில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக சரவணன் டியூசிடி டீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெஸ்டேஜில் உங்களோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மீட்டிங் இப்போ முடிய போது, முடிஞ்ச உடனே நீங்களே வாண்டடாக டேரெக்டாக போய் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மீட்டிங் முடிய போது, இப்போ மீட்டிங் க்ளோஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாப்பப் ஆகும். சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த வீடியோ லிங்க் யார்